கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரர்களுக்கு வணக்கம். நாள் 25. இன்றைய ஆராதனையின் தலைப்பு நோக்கத்துடன் வாழ்வதற்கான சுதந்திரம். ஃப்ரீடம் டு லிவ் வித் பர்பஸ். வாழ்க்கையில் நோக்கம் என்பது மிகவும் முக்கியம். நாம் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கத்தை புரியாமல் வாழ்வது அர்த்தமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வதாகும். நம் வாழ்க்கையின் நோக்கத்தை புரியாமல் வாழ்வது என்பது ஓட்டுநர் இல்லாத பேருந்தில் பயணிப்பது போல். எங்கு போய் கொண்டிருக்கிறோம், என்ன செய்து கொண்டிருக்கிறோம், அடுத்து என்ன நடக்கும் என்று எதுவுமே புரியாமல் பயத்துடனும் வேதனையுடனும் திருப்தி இல்லாத சமாதானம் இல்லாமல் வாழும் ஒரு வாழ்க்கையாகும். ஆனால் நோக்கத்தை புரிந்து கொண்டு வாழ்வது என்பது நாம் சரியான திசையில் போய்கொண்டிருக்கிறோம், நம் வாழ்க்கை சரியான பாதையில் போய்கொண்டிருக்கிறது என்பதை குறிக்கிறது. எபேசியர் 2:10. ஏனெனில் நற்கிரிகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாகவே அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஆமேன். இந்த வசனத்தின் மூலம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் முக்கிய செய்தி: 1. நற்கிரிகளை செய்கிறதற்கு நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். 2. நாம் தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். 3. தேவன் நம்மை படைத்த நோக்கத்தில் நாம் நடக்கும்படி நாம் செய்ய வேண்டிய நற்கிரிகளை நமக்காக அவர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். நாம் தேவன் நியமித்திருக்கிற நல்ல காரியங்களை செய்வதற்காகத்தான் நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் என்று வசனம் சொல்கிறது. தேவன் நமக்காக நியமித்திருக்கிற நல்ல காரியங்கள் என்பது இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த போது என்ன காரியங்களை செய்தாரோ அந்த காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்பதுதான். இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த போது 4 முக்கிய காரியங்களை செய்தார். 1. அவர் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து எல்லா இடங்களிலும் பிரசங்கித்தார். 2. சுவிசேஷத்தை எல்லா மக்களுக்கும் போதித்தார். 3. சகல பிணியாளிகளையும் குணமாக்கினார். 4. சீசர்களை உருவாக்கினார். இன்று நாம் இந்த 4 காரியங்களையும் செய்து கொண்டிருக்கிறோமா? இந்த காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் நாம் நம்முடைய நோக்கத்தில் சரியாய் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். இதை நாம் செய்யாமல் இருக்கிறோம் என்றால் நாம் இன்னும் நமது நோக்கத்தை உணராமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் அதன் அர்த்தம். நாம் நமது நோக்கத்தை உணர்ந்து அதன்படி வாழ்வதற்காகத்தான் நமக்கு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். நோக்கத்துடன் வாழ்வதற்கான சுதந்திரம் என்பது பயம் இல்லாமல், குற்ற உணர்வு இல்லாமல், எந்த ஒப்பீடும் செய்யாமல், எந்தவித வெளிப்புற அழுத்தங்களால் நாம் தடுக்கப்படாமல், தேவனுக்கு முன்பு நாம் எவ்வளவு வெளியேற பெற்றவர்கள் என்பதை உணர்ந்து தேவன் நமக்கு கொடுத்த தாளந்துகளையும் வரங்களையும் பயன்படுத்தி தேவன் அழைத்த அழைப்பிற்கு பாத்திரவான்களாய் வாழ்வதாகவும். ஆமென். நோக்கத்துடன் வாழ்வதற்கான சுதந்திரம் கொடுத்த தேவன் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. Have a purposeful day. ஆமென்.